எல்லோருக்கும் வணக்கம். தினம் தினம் நம்மளுடைய சேனலில் புது புது அமானுஷ்யமான கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அமானுஷ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். அர்பன் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வெளிநாட்டு பேய் கதைகள் தான் நம்மள பல பேருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அசாம் நாட்டு சார்ந்த ஒரு அர்பன் லெஜெண்ட் பழங்காலத்தில் நம்மளுடைய பாரத தேசத்தையே அலற விட்ட ஒரு அர்பன் லெஜெண்ட் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த பாக்குன்னு சொல்லப்படுற உயிரினம் இயற்கையிலேயே ரொம்பவே உக்ரமான ஒரு உயிரினம். பொதுவாக நீர்நிலைகளில் காணப்படுற இந்த உயிரினத்துக்கு தீனின்னு சொன்னாலே அது மீன்கள் தான். இது ஏன் அசாம் மாநிலத்தையே மிரள விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீர்நிலைகளை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய மக்களை கொண்டு இந்த உயிரினம் அவங்களுடைய உடம்ப ஆக்கிரமிச்சு அவங்களோட குடும்பத்துல ஒருத்தரா வாழ்ந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் ரொம்ப கொடூரமா கொல்லுமா. ஆனா எப்பேற்பட்ட ஒரு வீரனுக்கும் ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். இந்த உயிரினத்துக்கு மீன் பிடிக்கிற வலைகளை பார்த்தா பயம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால அசாம் மாநிலத்துல ஒரு காலகட்டம் வரைக்கும் நீர்நிலைகளை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் ராத்திரி நேரத்துல வெளியில போகணும்னா மீன் வலைகளை தங்களோடவே எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்படி இருக்க அந்த அசாம் மாநிலத்துல ஒரு சின்ன கிராமத்துல கிஷோர், அம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி தங்களுடைய ஒரே பொண்ணான ரேவதி அப்படின்ற குழந்தையோட குடிபெயர்ந்து போறாங்க. கிஷோர் ஒரு டாக்டர். கிஷோர் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்ற காரணத்தினால அசாம் மாநிலத்தில் இருக்க அந்த சின்ன கிராமத்தில் கிஷோருக்கு போஸ்டிங் வருது. அதனால அந்த கிராமத்தை பற்றி எதையுமே விசாரிக்காம கிஷோர் தன்னுடைய வேலை காரணமாக தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போகிறான். அப்படி போன கிஷோருக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. காரணம், அந்த கிராமத்துக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ கவர்மெண்ட்டாக பார்த்து ஒரு டாக்டரே அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஊர் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கிஷோரையும் அம்பிகாவையும் கடவுள் மாதிரி அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய ஒரு கோட்ரஸை கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிஷோருக்காக வேலை செய்கிறதுக்கு சில வேலையாட்களையும் கவர்மெண்ட்டே கொடுத்துச்சு. அப்படி அந்த ஊருக்கு புதுசாக வந்த கிஷோர் கிட்ட அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஊரை சார்ந்த ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்கிறான். தம்பி, எதுக்காகவும் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்துக்கிட்டையோ அந்த நதிக்கிட்டையோ நீங்கள் தயவு செய்து போயிடாதீங்க. முக்கியமாக சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் போயிடாதீங்க. ராத்திரி என்ன இருக்கும் ஏது இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயத்த அந்த வேலையால் சொல்ல முயற்சி பண்ணுறான். ஆனால் கிஷோர் ரொம்ப படித்தவன். அவனுக்கு இந்த அமானுஷ்யங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அந்த வேலையால் சொல்றது பாம்புகளை பற்றியா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த வேலையால் சொன்ன விஷயத்த அவன் இக்னோர் பண்ணிடுறான். ஆனால் இதை கேட்ட கிஷோருடைய மனைவி மட்டும் அந்த ஊருக்கு புதுசாக வந்த காரணத்தினால அந்த ஊரை சுற்றி ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் இது எதுவுமே கிஷோர் பெருசாக நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் கிஷோருடைய ஒரே மகளான ரேவதி கிஷோர் கிட்ட இந்த பக்கத்தில் இருக்கிற நதியில் நம்ம போட்டிங் போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அது கிட்டத்தட்ட பொழுது சாயிற நேரம். அதனால அம்பிகா தன்னுடைய மகளான ரேவதியை திட்டுறாங்க. விளக்கு வச்சதுக்கு அப்புறமா எங்கேயுமே வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க. இதை பார்த்த கிஷோர், அப்படின்னா நான் விளக்கு வச்சதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சினா கூட போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போடுறாரு. இருந்தாலும் அம்பிகா தன்னுடைய முடிவுல பிடிவாதமா இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய மனைவியை எப்படியோ பேசி சமாளிச்சு கிஷோர் தன்னுடைய ஒரே மகளை கூட்டிட்டு பக்கத்துல இருந்த ஒரு நதியில போட்டிங்க்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அப்பா கூட போட்டிங் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்களுடைய வாழ்க்கையே அங்கதான் திசை மாறி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அம்பிகா எச்சரிச்ச மாதிரியே அவங்க போட்டிங் போன கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுல அம்பிகா பயத்தோடவே இருக்கிறாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு
ரொம்ப படபடப்பா அவங்க இருக்கிறாங்க. அதே சமயத்துல போட்டிங் போனவங்க ரொம்ப சந்தோஷமா போட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நதியில ஒரு சலசலப்பு ஏற்படுது. பல காலங்களா அந்த நதி ராத்திரி சமயத்துல பயன்படாமலே இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த நதியில அந்த போட்டிங் பண்ணதுனால ஏற்பட்ட சலசலப்பு அந்த நதிக்கு ரொம்ப ஆழத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஏதோ ஒரு உயிரினத்தோட தூக்கத்தை கலைக்குது. அந்த நதியுடைய மேற்பரப்புல ஒரு படகு போயிட்டு இருந்ததை அந்த உயிரினம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மீன் மாதிரியே இருந்த அந்த உயிரினம் திடீர்னு கருப்பு கலர்ல ஒரு புகை மண்டலமா உருமாறுது. அந்த புகை மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நதியுடைய மேலே எழும்பி மேல் பரப்புக்கு வந்து அந்த போட்டை, அந்த படகை இப்படியும் அப்படியுமா ஆட்டி படைக்குது. திடீர்னு படகு எதுக்காக இப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு கிஷோருக்கு புரியவே இல்லை. அவர் யோசிக்கிற அந்த சின்ன இடைவெளியில அந்த போட் அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுது. அதோட சேர்ந்து கிஷோருடைய 5 வயசு மகளான ரேவதியும் தண்ணிக்குள்ள மூழ்கி போறா. தன்னுடைய மகள் மூழ்கி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு கிஷோரும் அந்த நதிக்குள்ள குதிச்சு தன்னுடைய மகளை தேடி பார்க்கறாரு. பரபரப்போட கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறமா ரேவதி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்துற சத்தம் கிஷோருக்கு கேக்குது. அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி கிஷோர் திரும்பும்போது ரேவதி தண்ணியில தத்தளிச்சுட்டு இருந்தா. இதை பார்த்து பயந்து போனவர் வேக வேகமா நீந்தி போய் தன்னுடைய மகளை பிடிச்சு இழுத்து ஒரு வழியா கரையில சேர்த்துடுறாரு. ரொம்ப சந்தோஷமா போட்டிங் போன தன்னுடைய கணவனும் மகளும் இப்படி பரபரப்பா முழுசா நனைஞ்சு போய் வீடு திரும்பினதை பார்த்த அம்பிகா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஆனா கிஷோர் ஒரு வழியா அம்பிகாவை சமாதானப்படுத்தி தன்னுடைய மகளுக்கு முதலுதவி பண்றாரு. அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கண்ணை திறக்கிறான். அப்படி திறந்த உடனே அந்த பொண்ணுடைய கண்கள் ரெண்டும் மெலிசா நீல நிறமா மாறுறத யாரு கவனிச்சாங்களோ இல்லையோ அம்பிகா கவனிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது. ஆனா கிஷோர் இதை எதையுமே கவனிக்கல. இப்படியே சில காலங்கள் போகுது. அம்பிகாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ரேவதி மேல கொஞ்சம் கூட பிடிப்பே வரல. சொல்ல போனா தன்னுடைய ஒரே மகளை அவங்க வெறுக்காத குறையா அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கிஷோரும் கவனிக்கிறாரு. ஆனா அதுக்கான காரணம் கிஷோருக்கு புரியவே இல்லை. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அம்பிகா சமையல் அறையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரேவதி அங்க வரா. அவங்க காய்கறி கட் பண்ணிட்டு இருந்ததையே பார்த்துட்டு இருந்த ரேவதி அம்பிகாவை பார்த்து என்னுடைய ரகசியங்களை நீ மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறா. இதை கேட்ட அம்பிகாவுடைய உடம்பே நடுங்கி போயிடுது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு அம்மாவுக்கு தெரியாதா தன்னுடைய குழந்தை யாருன்னு சொல்லிட்டு. இப்போ நான் யாருன்ற ரகசியம் உனக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அதனால என்னுடைய ரகசியம் வெளியில தெரியறதுக்கு முன்னாடி நீ கையில வச்சுட்டு இருக்க அந்த கத்தியை வச்சு உன் கழுத்தை நீயே அறுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றான். இதை கேட்ட அடுத்த நொடி அம்பிகா ரேவதி சொல்ற மாதிரியே அந்த கத்திய தன்னுடைய கழுத்துக்கு நேராக தான் எடுத்துட்டு போறா. அவளுடைய முகத்துல மரண பயம் தெரியுது. ஆனா அவளுடைய கைகள் அவளுக்கே தெரியாம ரேவதி சொன்ன மாதிரி ஒரே அறுவையில அம்பிகாவுடைய கழுத்து அறுத்துடுது. அம்பிகா கழுத்தறுப்பட்ட நிலைமையில கீழே விழவும் அம்பிகான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிஷோர் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. நடந்த எல்லா விஷயத்தையும் கிஷோர் கவனிச்சிடுறாரு. ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடந்த தன்னுடைய மனைவிய தன்னுடைய மடியில தூக்கி போட்டுக்கிட்டு கதறி அழுறாரு கிஷோர். இத ரேவதி உருவத்துல இருந்த அந்த உயிரினம், அந்த பாக் எதிர்பார்க்கல. ஒரு இயலாமையோட தன்னுடைய மகள் உருவத்துல இருந்த அந்த பாக்க கிஷோர் நிமிர்ந்து பார்க்கறாரு. ஆனா கிஷோரை பார்த்து ரொம்ப திமிரா ஒரு சிரிப்பு சிரிச்ச அந்த உயிரினம் கீழே விழுந்து கிடக்கிற அந்த கத்தி எடுத்து உன்னுடைய மனைவி செஞ்ச காரியத்தை நீயும் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்லுது. கிஷோரும் அடுத்த நொடி தன்னைத்தானே எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியும் முடியாம பக்கத்துல விழுந்து கிடந்த கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்தை தானே அறுத்து இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் நடந்த அடுத்த நொடி ரேவதியோடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த பாக்கோடைய ஆத்மா பிரிஞ்சு போயிடுது. அதனால ரேவதியும் மயங்கி கீழே விழுந்து அப்படியே இறந்தும் போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டில் இருந்த வேலையாட்கள் உள்ள வந்து பார்க்கும்போது இப்படி 3 பேரும் ரத்த வெள்ளத்துல இறந்து போன காட்சியை தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர தைரியம் யாருக்குமே வரலை. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.